ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆன்லைன் இ-ரெசிப்ட் எஸ்பிஐலேருந்து எப்படி எடுக்கிறது, தென் எந்த ஒரு கோர்ஸ்க்குனாலும் சரி, எந்த ஒரு இ-ரெசிப்ட் எடுக்கனாலும் சரி, அது எப்படி எடுக்கிறது. முக்கியமாக இந்த BNYS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆன்லைன் பேமெண்ட் வந்து இ-ரெசிப்ட் எப்படி எடுக்கிறது சார் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் மூலியமாக லேப்டாப் மூலியமாக நீங்கள் பே பண்ணி இ-ரெசிப்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சர்ச்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு SBI கலெக்ட் பே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, SBI கலெக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்ற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி அஃபிஷியல் ஸ்டேட் பேங்க் கலெக்ட் பே அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தென் ஓப்பன் ஆகுனதும் இந்த ஜஸ்ட்டு இந்த டிஸ்க்ளைமர்லாம் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸுக்கு டிக் பண்ணி ப்ரொசீஜர்ன்ற பேமெண்ட்டை ரிசிப்ட் வந்து கொடுங்க. ஓகேங்களா, ரிசிப்ட் கொடுத்ததும் தென் உங்களுக்கு உள்ளே போனதும் இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்டியூஷன், நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்லேருந்து கட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். மேக்ஸிமம் நம்ம இப்போ எந்த இன்ஸ்டியூட் வந்து இருக்குது, அந்த இன்ஸ்டியூட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டு தான். இப்போ நான் ஜஸ்ட் BNYSக்கு நம்ம எப்படி வந்து நீங்கள் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதிக்கு போகணுன்றதான் இதில் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். நீங்கள் தமிழ்நாடுன்னு போட்டுட்டு தென் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கார்பரேஷன் போட்டுட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்றதை டைப் பண்ணுங்கள். ஓகே, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. தென் கோ கொடுத்தோடனே உங்களுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். தென் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். எல்லா காலேஜஸ் நேம்ஸும் வரும். இதில் நமக்கு தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் அப்படின்ட்டு நம்ம இந்தியன் மெடிசன் ஹோமியோபதிக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, அந்த கோர்ஸ் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்மிட் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதிக்கு வந்துடும். இப்போ நான் வந்து செலக்ட் பேமெண்ட் வந்து கேட்டகரி கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் இதில் கேட்டகரியிலே கொடுத்துருப்போம். பிஜி அப்ளிகேஷனா, யூஜி அப்ளிகேஷனா, ஆல் இண்டியா கோட்டா யூஜி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷன் ஃபீஸா, இல்லை ஆல் இண்டியா எம்டி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷனாக கேட்கும். ஓகேங்களா, யூஜி BNYS அப்ளிகேஷன் ஃபீஸ்னு போட்டுட்டு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது வந்து ஒரு ஜஸ்ட் டெமோ போடுறேன். ஸோ அதை கொடுத்துட்டு தென் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும். உள்ளே போனோடனே உங்களோட 12th ரோல் நம்பர்லாம் கேட்கும். ஓகேங்களா, நான் ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நேம் வந்து உங்களோட நேம்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நேம் போட்டுட்டு அப்புறம் ஃபாதர் நேம் கேட்கும். ஓகேங்களா, நான் டேட் நேம் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இன்றைக்கான டேட்டே நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, தென் வந்து நம்பர் கேட்கும். ஓகேங்களா, நம்பர் வந்து நம்ம நம்பர் நீங்கள் கரண்ட்டில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுங்க. நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, தென் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்ன்றதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தென் ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு தான் கொடுத்துட்டு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸடாக வந்து 500 அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸ்பெஷல் கேட்டகரி யாருனா இருந்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணி 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி டிக் பண்ணி 0ன்றதை வந்து கிளிக் பண்ணி வைங்க. ஓகேங்களா, ரிமார்க்ஸ் என்ன கேட்கும் அதில் வந்து நில்லுன்ற ஆப்ஷன்ஸே கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த், பர்சனல் பேங்கிங், இன்கார்பரேஷன், கார்பரேட் பேங்கிங் கேட்குது பார்த்தீங்களா. தென் ஸோ இதையும் வந்து நீங்கள் உங்களோட நேம், என்னோடய நேம் வந்து சிவானி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு தென் டேட் ஆஃப் பர்த் நான் ஜஸ்ட் சும்மா என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், நான் ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா கொடுத்துட்டேன் அப்படின்னா தென் மொபைல் நம்பர், நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரே சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, மொபைல் நம்பரே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சரியான ஒரு மொபைல் நம்பர், அதுக்கு OTPலாம் வரும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இமெயில் வந்து உங்களோட மெயில் ஐடி எதுனா கொடுங்க. ஓகேங்களா, நான் என்னோடய மெயில் ஐடி வந்து சும்மா ஒரு டெமோக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா, மெயில் ஐடி உங்களது ஒரு கரெக்டான மெயில் ஐடி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த மெயில் ஐடிக்கு OTPs ஏன்னா வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதனால் மெயில் ஐடி போட்டுட்டு நீங்கள் தென் மெயில் ஐடி டைப் பண்ணி முடிச்சதும் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஷோ வர, அதாவது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, இந்த கோடை வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனில் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே என்ன கோடு கொடுத்துருக்காங்க, 6136E கோடு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா, கொடுத்ததும் தென் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும்.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணது எல்லா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? தென் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ப்ளீஸ் என்ஷூர் தட் மேக்கிங் தி பேமெண்ட் கேட்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தென் ஒன்லி இதில் வந்து நெட் பேங்கிங், எஸ்பிஐ நெட் பேங்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எந்த பேங்க்குமே அவைலபிள் இல்லை. ஸோ மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கனாலும் சரி, எந்த ஒரு பேங்க்குக்குமே வந்து அவைலபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க, நாட் எனபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஒன்லி வந்து எஸ்பிஐயில் மட்டும்தான் பண்ணணும். அதுவும் எஸ்பிஐலையும் நெட் பேங்கிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் கூட நம்மளால் பண்ண முடியாது. நெட் பேங்கிங் யாரா வச்சிங்கன்னா நெட் பேங்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ நெட் பேங்கிங் வந்து வச்சுருந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உள்ளே போகுங்க. தென் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனதும் அஃபிஷியலான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் வந்து எஸ்பிஐ வச்சுருக்கீங்களோ, உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் வச்சுருக்காங்களோ அவங்களாம் நெட் பேங்கிங் வந்து உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி பே பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.